பொதுவாக சமையலில் செய்யும் மிகப்பெரிய தவறு உப்பு அதிகமாகிவிடும், அல்லது காரம் அதிகமாகிவிடும், அல்லது எண்ணெய் அதிகமாகிவிடும். இதையெல்லாம் மிகவும் சுலபமாக சரி செய்யலாம். அதேபோல் சமையலில் சில தவறுகளின் மூலம் அந்த சமையலை சொதப்பிவிடும். அப்படி சொதப்பும் சமையலை கூட மிக ருசியாக மாற்றலாம் என்பது இந்த குறிப்புகளின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாதம் அல்லது சாம்பார் உப்பை அதிகமாக அல்லது குறைவாக போடுவதை சரி செய்ய இங்கே ஒரு வழி. உப்பு குறைவாக இருந்தால் பிசைந்த தயிரை சிறிது சேர்த்து கலக்கவும். தயிரின் உப்பு சுவை உணவின் சுவையுடன் கலந்து மிதமான சுவை ஏற்படுத்தும். உப்பு அதிகமாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி சேர்த்து வேக விடுங்கள். அது உப்பை இழுத்து உன்னதமான சுவையை கொடுக்கும். நெய் சுத்தமாக நெய் உருக்கும் போது அதில் 2 முதல் 3 லவங்கம் சேர்க்கவும். இதனால் நெய் மனமும் சுத்தமாகவும் இருக்கும். நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். ஏனெனில் லவங்கத்தின் தன்மைகள் பொருளின் பூஞ்சை வளர்ச்சியை தடுக்கும். பூண்டு தோல் எளிதாக உரிக்க. பூண்டுகளை சில வினாடிகள் சூடான தண்ணீரில் விடுங்கள். பின்பு அதை கையில் மெல்ல ஒத்தடம் கொடுத்தாலே தோல் தனியாக விடும். இது நேரத்தை மிச்சம் செய்யும் மற்றும் கை சுத்தமாக இருக்கும். தக்காளி மசாலா சுவை அதிகரிக்க. தக்காளி மசாலா செய்யும் போது சிறிது சர்க்கரை அல்லது பச்சை மிளகாய் சேர்க்கவும். தக்காளியின் புளிப்புடன் சர்க்கரையின் இனிப்பு கலக்கும் போது சுவை சீராகி மென்மையாக தோன்றும். இது மசாலா சுவைக்கு வேறுபாடும் தரும். துருவிய தேங்காய் புதிதாக இருக்க. துருவிய தேங்காயில் வெதுவெதுப்பான நீர் அல்லது பால் சிறிது தெளிக்கவும். இது தேங்காயின் மென்மையை அதிகரிக்கும். உதிரமாக காணப்படும் தேங்காய் மெல்லிய கிரீமி அமைப்புடன் இருக்கும். ஆப்பம் மென்மையாக வர ஆப்ப மாவில் 1 ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து நன்கு கலக்கவும். இதனால் ஆப்பம் மிகவும் மிருதுவாக இருக்கும். மேலும் பக்கவாட்டுகள் முறுமுறுப்பாகவும் இருக்கும். சர்க்கரை பொங்கல் நிறம் அழகாக. சர்க்கரை பொங்கலில் நல்ல நிறத்தையும் சுவையையும் பெற முதலில் வெல்லத்தை பச்சரிசியுடன் கொதிக்க விடுங்கள். அடுப்பை குறைத்த பின் சிறிது எலுமிச்சை சாறு சேர்க்கவும். இது பச்சையாக மாறுவதையும் நிறத்தை ஈர்க்கத்தக்கதாக மாற்றவும் உதவும். வறுத்த பருப்பு மிளகாய்த்தூள் மணமாக இருக்க. வறுத்து அரைத்த பருப்பு மிளகாய்த்தூளில் 1 தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து காற்று புகாத பாட்டிலில் வைக்கவும். எண்ணெய் தூளின் மணத்தை சீர் செய்கிறது. நீண்ட நாட்கள் வாசனையை பராமரிக்க உதவும். மசாலா தூள் காற்று புகாமல் இருக்க. வீட்டில் தயாரிக்கும் மசாலா தூளுக்கு வாட்டர் ப்ரூஃப் பேப்பரில் மூடி கண்டெய்னரில் சேமிக்கவும். இது காற்று புகாமல் இருக்கும். தூள் தோற்றம் மனம் சுவை மாறாது. திண்டுக்கல் பிரியாணி மனம் அப்படியே சுவையாக இருக்க. பிரியாணியில் கடைசியாக நெய்யில் வறுத்த மிளகு, கிராம்பு மற்றும் உலர்ந்த புதினா சேர்த்து மூடி 3 நிமிடங்கள் வைக்கவும். இது பிரியாணிக்கு தனித்துவமான மனத்தை தரும். உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் கறியில் 1 தேக்கரண்டி சிறுதானிய மாவு சேர்த்து நன்றாக கிளறவும். இப்படி பொரியலில் இதை சேர்ப்பதன் மூலம் மிகவும் ருசியாக தூக்கலாக இருக்கும். தக்காளி பூண்டு சட்னிக்கு சிறிது வறுத்த உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைக்கவும். இதனால் சட்னி மிகவும் சுவையாகவும் இருக்கும். அசைவ குழம்பு மணமாக. அசைவ குழம்பில் கடைசியாக சிறிது வெந்தயம் பொடித்து சேர்க்கவும். இது குழம்பிற்கு தனித்துவமான மனமும் சுவையும் தரும். பூரி மாவு மிருதுவாக. பூரி மாவை பிசையும் போது சிறிது எலுமிச்சை சாறு அல்லது பால் சேர்க்கவும். பூரி வெந்த பின் மென்மையாக இருக்கும். காய்கறிகளை நிறத்தை குறைக்காமல் வேக வைக்க. காய்கறிகளை வேக வைக்கும் போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து வேக விடுங்கள். இது காய்கறிகளின் இயல்பான நிறத்தை பாதுகாக்க உதவும். சாம்பார் நீர்க்கோட்டம் சரியாக. சாம்பாரின் நீர்க்கோட்டத்தை கட்டுப்படுத்த சிறிது அரிசி மாவு கலந்து கொதிக்க வைக்கவும். இது குழம்பு மற்றும் சாம்பாருக்கு அடர்த்தியை சேர்க்கும். தேயிலை சுவையாக. தேயிலையில் சிறிது இஞ்சி மற்றும் புதினா இலை சேர்த்து கொதிக்க விடுங்கள். இது தேயிலையின் சுவையையும் மணத்தையும் பெருக்குகிறது. இடியாப்பம் மென்மையாக வர. இடியாப்பம் மாவில் சிறிது எண்ணெய் சேர்த்து பிசையவும். மாவு மென்மையாக இருக்கும். குழல் வழியாக எளிதாக பிழியலாம். உருளைக்கிழங்கு மிருதுவாக வேக. உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போது 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்து வேக வையுங்கள். இது வேகும் வேகத்தை அதிகரிக்கும் மற்றும் எளிதில் உரிக்கலாம். பால் கொதிக்காமல் இருக்க. பால் கொதிக்கும் போது அடுப்பில் தட்டில் 1 கரண்டி வையுங்கள். இது பால் அதிகமாக பொங்காமல் பாதுகாக்கும்.
நீங்கள் செய்யும் தினசரி சமையலில் இவற்றை கண்டிப்பாக செய்வீர்கள். அதில் ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் இந்த குறிப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ருசியை கூட்ட வேண்டுமென்றாலும் இந்த குறிப்புகள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.